அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 12 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ், ஒடிஷாவின் புதிய முதல்வர் மோகன் சரண் மாஷு. மோகன் சரண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா, ஒடிஷாவில் இவர் 15வது முதல்வர். இதற்கு முன்பு வரை பாஜக ஆட்சி ஒடிஷாவில் இருந்ததே இல்லை. ஒடிசா மாநிலத்தில் முதல் முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. அதுவும் போக இவர் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் மோகன் சரண். ஓகேவா, மோகன் சரண் 15வது முதல்வர். சரி, ஓகே. ஒடிஷாவில் பார்த்தீங்கன்னா 24 ஆண்டுகளாக முதல்வராக இருந்தவர் நவீன் பட்நாயக். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நீண்டகால முதல்வராக இருந்த இரண்டாவது முதல்வர் நவீன் பட்நாயக். 24 வருஷம் இருந்திருப்பார். 2000லேருந்து இவர் தான், 2000லேருந்து 2024 தற்போது ஆட்சியை இழக்கிற வரிய இவர் தான் முதல்வராக இருந்திருப்பார். 2000லேருந்து 2024 வரைய நவீன் பட்நாயக் தான் ஒடிஷா மாநிலத்தின் முதல்வராக இருந்தார். ஓகேவா. இவர் என்ன கட்சி அப்படின்னா பிஷு ஜனதா கட்சி. ஓகேவா. இவங்களோட சின்னம் என்னன்னா சங்கு. ஓகே. இப்போ புதிய முதல்வர் 15வது முதல்வர், ஒடிசா மாநிலத்தின் 15வது முதல்வர், ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த மோகன் சரண் மாஷு. ஓகே, அவ்வளோதான் முக்கியமான கொஸ்டின். அடுத்தது G7 மாநாடு. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், குரூப் 4ல் இந்த கொஸ்டின் தான். 49வது G7 மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜப்பானில் நடந்துச்சு. 2023 ஜப்பான் கிரோசிமா நகரில் நடந்துச்சு. இப்போ 50வது மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னா 50வது மாநாடு 2024 இப்போது ஜூன் 14 எங்கே நடக்க போகுது அப்படின்னா இத்தாலி நாட்டில் நடக்க போகுது. இந்த G7 கண்ட்ரியில் அந்த மாநாட்டில் நம்ம ஒரு நாடே இல்லை. எந்தெந்த நாடு இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா, US, UK, ஜப்பான், கனடா. US, UK, ஜப்பான், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலி. மொத்தம் 7 நாடு. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, 7 நாடுகள் இருக்கிறது தான். அதனால தான் அது பேரே G7 நாடு சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமிட் பார்த்திங்க அப்படின்னா 50வது மாநாடு. இது 50வது மாநாடு. G7 கூட்டமைப்பில் 7 நாடுகள் உள்ளன. இதோட 50வது மாநாடு தான் இந்த வருஷம் நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 49 ஜப்பானில் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை தான் இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஓகே, அந்த 7 நாடையும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது இந்திய இராணுவத்திற்கு புதிய தலைமை தளபதி. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் என்ன படிக்கணும் அப்படின்னா முப்படையின் தலைமை தளபதி யார் அப்படின்னு படிக்கணும். முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா அனில் சௌஹான். முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் அப்படின்றவர் தான் தற்போது இருக்கார். முப்படை தலைமை தளபதி முதல் தலைமை தளபதி தான் பிபின் ராவத். இங்கே நீலகிரி குன்னூரில் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போயிருப்பார். அவர் தான் முப்படையின் முதல் தலைமை தளபதியாக இருந்த முதல் நபர். இப்போ 2வது அனில் சௌஹான் இருக்கார். முப்படைனா விமானப்படை, கப்பற்படை, இராணுவம் 3 தான். இப்போது இராணுவத்திற்கான தலைமை தளபதி யார் அப்படின்னா உபேந்திர துவிவேதி என்பவர் தான் இந்திய இராணுவத்திற்கான புதிய தலைமை தளபதி. அடுத்தது தமிழகத்தைச் சேர்ந்த 500 ஆண்டுகள் பழமையான திருமங்கை ஆழ்வார் சிலை பிரிட்டனில் இருந்து மீண்டும் திரும்பி இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. ஸோ இந்த இடத்துல எப்படி கேட்கலாம் அப்படின்னா சமீபத்தில் மீட்கப்பட்ட 500 ஆண்டுகள் பழமையான திருமங்கை ஆழ்வார் சிலை எந்த நாட்டில் இருந்து மீட்கப்பட்டது? ஓகேவா, சமீபத்தில் எந்த நாட்டில் இருந்து மீட்கப்பட்டது அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். எங்கே அப்படின்னா பிரிட்டனில் இருந்து மீட்கப்பட்டிருக்கு. ஸோ அது பிரிட்டனில் எந்த அருங்காட்சியகத்தில் அந்த நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான சிலை திருமங்கை ஆழ்வார் சிலை இருந்தது அப்படின்னா அந்த அருங்காட்சியம் பேர் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ்மோலியன்
ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம். சிம்பிளாக அது வந்து எந்த நாட்டில் இருக்குன்னு கூட கேட்டலாம், பிரிட்டன். அடுத்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே முதியோருக்கான முதல் தேசிய முதியோர் நல மருத்துவமனையே சென்னை கிண்டி தான். சென்னை கிண்டி. நம்ம நாட்டிலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் முதியோருக்கென தனியாக ஒரு பிரத்யேகமான மருத்துவமனை எங்கே அமைக்கப்படுது? பழைய கரண்ட் அஃபேர்ஸ் நான் சேர்த்து சொல்லிடுறேன், ஓகேவா? பழைய கரண்ட் அஃபேர்ஸ் இது பிப்ரவரியிலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 6 மந்த்லேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்களா? இல்லை, பழைய கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டினாக இருந்தால் எடுத்து வைப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா அதை திரும்பவும் எடுத்து தான் வைக்கிறாங்க. அதனால் நம்ம பழைய நியூஸும் வருது அப்படின்னா அதை சேர்த்து படிச்சிடலாம். ஆனால் இங்கே வந்து யோகா சம்மந்தமாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. பட் இந்தியாவோட முதல் முதியோர் நல மருத்துவமனை எங்கே அப்படின்னா சென்னை கிண்டி. அடுத்தது ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு பற்றி வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ் சொசைட்டியில் முக்கியமான ஒரு டாபிக் இந்த அகழாய்வு அப்படின்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பகுதி தான் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு. அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் சொசைட்டி படிக்கும்போது ஆதிச்சநல்லூரை நல்லா படிங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இடம்பெறுகிறது அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கலாம். அடுத்தது ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு. ஆந்திர மாநில ஆளுநர் தான் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. எந்த விதியின் கீழ் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்றத நான் ஜூன் 11 கரண்ட் அஃபேர்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். அதை தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா முதல்வருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவங்க யார் அப்படின்னா ஆளுநர் தான். நான் நேற்று 11 கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநில முதல்வர் பற்றி பேசியிருப்பேன். சிக்கிம் மாநில முதல்வர் பிரேம்சிங் தமாங் பற்றி சொல்லியிருப்பேன். சிக்கிம் மாநிலத்தில் 2வது முறையாக முதல்வராக பதவியேற்றுள்ளார். அது சொல்லும்போது என்ன விதிப்படி கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே விதி தான் இங்கே ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு அப்படின்னா அதே தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா 4வது முறையாக முதல்வராக பதவியேற்கிறார். இதுக்கு முன்னாடியும் 3 தடவை இருந்தவர் தான். சரி, ஓகே, அது தேவையில்லை. இது இப்போ வந்து நமக்கு என்னென்னா என்ன விதியின் கீழ் இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், 2014 ஆண்டு 2014 தான் தெலுங்கானா வந்து பிரிஞ்சிருக்கோம். ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இருந்து தெலுங்கானா தனி மாநிலமாக உருவானது 2014 ஜூன் மாதம் உருவாயிருக்கும். ஜூன் மாதம் உருவாக்கப்பட்டது. அடுத்தது இது வந்து ஒரு முக்கியமான தினம். இப்போல்லாம் முக்கியமான தினம் எப்படி கேட்குறாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸானது தான் கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? குரூப் 4 கல்வி வளர்ச்சி நாள் கேட்டிருக்காங்க. அப்புறம் மனித உரிமை தினமா? அதெல்லாம் யாருக்கு தெரியாத ஒன்று, எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அதே மாதிரி இதையும் பார்த்து வச்சுக்கலாம். சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் 10வது சர்வதேச யோகா தினம். 10வது சர்வதேச யோகா தினம். இந்த யோகா தினத்தை அனௌன்ஸ் பண்ணது ஐநா. 2014 ஆண்டு இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று 2014 ஆண்டு ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 21 இந்த ஆண்டு 10வது யோகா தினம், சர்வதேச யோகா தினம். பொது சிவில் சட்டம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய சுதந்திர இந்தியாவில் 1947க்கு அப்புறம் பொது சிவில் சட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதல் முறையாக அமல்படுத்தப்பட்டிருக்கு. வேற எங்கேயும் கொண்டு வரல, உத்தரகாண்டில் மட்டும் அமல்படுத்தியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் இருந்தது. என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் அதிகபட்சமாக 34 நீதிபதி இருக்கலாம். இப்போ 32 தான் இருக்காங்களாம். அது நமக்கு தேவையில்லை. எவ்வளோ இருக்கலாம்? 34 வரை இருக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் 25 ஹைகோர்ட் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 25 உயர்நீதிமன்றம் இருக்குது. அடுத்தது இப்போ வந்து கொலிஜியம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கொலிஜியம் அமைப்பு தான் வந்து 1+4 அப்படின்ற கொலிஜியம் அமைப்பு தான் வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திற்கு பரிந்துரை வழங்குறாங்க. பட் 2014 99வது சட்டத்திருத்தத்தின்படி தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் கொண்டு வரப்பட்டது. கொலிஜியத்திற்கு மாறாக உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதற்காக தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா ரத்து பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷமே ரத்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஆணையம் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் 99வது சட்டத்திருத்தம் 2014. தற்போது இது நடைமுறையில் இல்லை. அடுத்த வருஷமே அதை 2015லேயே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போவும் எது தான் இருக்குது அப்படின்னா கொலிஜியம் தான் இருக்குது. அடுத்தது பாஜகவின்
புதிய தேசிய தலைவராக இது தேவையில்லை. இதுவரைய தேசிய தலைவராக இருந்த ஜேபி நட்டா இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய சுகாதாரத்துறை கொடுத்துருக்காங்க. இவருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை, ஜேபி நட்டா. அடுத்தது இந்தியாவில் அடுத்த ஆண்டு உலக ஜூனியர் ஹாக்கி போட்டி 2025 இந்தியாவில் உலக ஜூனியர் ஹாக்கி போட்டி நடைபெற உள்ளது. அப்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா 24 அணிகள், முதல் முறையாக 24 அணிகள் போட்டியில் பங்கு பெற உள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள போட்டியில். இது பாருங்கள், தமிழ்நாட்டோட நிறையா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரூப் 4 கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திறனறி தேர்வு திட்டம் அப்படி இப்படின்னு நிறையா ஸ்கீம் கேட்டிருந்தாங்க. அதே போல் இங்கேயும் ஸ்கீம் இருக்குது. நமக்கு நியூஸ் பேப்பரில் வர்ற ஸ்கீமே போதும் தான். என்ன ஸ்கீம் அப்படின்னா 2 ஸ்கீம் இருக்குது. புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் சேம் தான். புதுமை பெண் திட்டம் அப்படின்றது கல்லூரி பயிலும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்குறது. ஓகேவா? புதுமை பெண் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2022 செப்டம்பர் 5 2022 செப்டம்பர் 5. இனிமேல் அதை மறக்கவே கூடாது. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் அதே தான் 1000 ரூபாய் மாணவர்களுக்கு. புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு. தமிழ் புதல்வன் திட்டம் அதே 1000, ஆனால் மாணவர்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் பட்ஜெட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2024 பிப்ரவரி தமிழ்நாடு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது. இது ஜூலையில் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்போ படிச்சுக்கலாம். இப்போ எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்றதை மட்டும் பார்க்கலாம். 2024 பிப்ரவரி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது. அடுத்ததில் வேறு என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம் 2023 டிசம்பர் 18 தொடங்கினாங்க. டிசம்பர் 18 2023 டிசம்பர். அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில். தமிழ்நாட்டோட ஸ்கீம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கீம் எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். உங்களை தேடி உங்கள் ஊரில், ரைமிங்காக இருக்கும். உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்றது 2024 தொடங்கின ஸ்கீம் தான். அது என்ன அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் செயல்படும், கலெக்டர் தலைமையில் செயல்படும். அங்கே இருக்கிற எல்லா தாலுகாவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் தலைமையில் ஒவ்வொரு மாதத்தோட 3வது புதன்கிழமை அவங்களே அங்கே போய் ஸ்டே பண்ணி இருந்து மக்களோட குறைகளை கேட்பாங்க. கலெக்டர் தாலுகாவுக்கு போவாங்க. அவங்க கூட மாவட்ட உயர் அதிகாரிகள் எல்லாருமே செயல்பட்டு மக்களோட குறைகளை கேட்டறிவாங்க. ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமை தாலுகாவுக்கு போகிறது, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க தாலுகாவுக்கு போகிறது அந்த மாவட்ட கலெக்டர். ஓகே. அடுத்தது நீங்கள் நலமா. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா இதுவும் 2024 இந்த வருஷம் தான். இந்த ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னா அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் தொலைபேசியின் வாயிலாக மக்களின் குறைகளை கேட்டறிவது. இதெல்லாம் சாத்தியமானா தெரியலை, ஆனால் ஸ்கீம் இதுதான். மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் தொலைபேசி வாயிலாக மக்களின் குறையை கேட்டறியும் திட்டம் தான் நீங்கள் நலமா திட்டம். ஓகே. அடுத்ததில் காலை உணவு திட்டம் கொடுத்துருக்கு. கலைஞர் கனவு இல்லம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது இந்த பட்ஜெட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2024 பட்ஜெட்டில் இந்த ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க, கலைஞரின் கனவு இல்லம். ஸோ இது என்ன அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரும் திட்டம். 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரும் திட்டம் தான் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். 8 லட்சம் வீடுகள் 2030க்குள்ளே கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது காலை உணவு திட்டம். இதுவும் 2022 செப்டம்பர் 15 தொடங்கின ஒரு திட்டம். காலை உணவு திட்டம் பற்றி உங்களுக்கே தெரியும். ஓகே. அடுத்தது அடுத்த ஆண்டுக்குள் குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளது அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. இன்று ஜூன் 12ஆம் தேதி என்ன தினம் அப்படின்னா குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். ஓகே. குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி சொல்லியிருக்காங்க ஜூன் 12. அடுத்தது குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கலே வந்திருக்கு. இதில் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். குழந்தை தொழிலாளர் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 2002ஆம் ஆண்டு ஐநாவால் இந்த தினம் அறிவிக்கப்பட்டது. குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் 12ஆம் தேதி ஐநா எந்த ஆண்டு அறிவித்தாங்கன்னா 2002 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2002
அதே மாதிரி இதில் முக்கியமானது நிறையா இருக்குது. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். ஆர்டிகல் 24 அரசியலமைப்பின் விதி 24 என்ன சொல்லுவோம்னா குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும். ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. அடுத்தது இங்கே ஒரு ஆக்ட் கொடுத்துருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் 1986. 1986. அடுத்தது எழுத்தாளர் தமிழக அரசோட விருது. எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு ஔவையார் விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஔவையார் விருது எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்தின் எண்ணிக்கை 4. இது ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பன்னாட்டு விமான நிலையம் இருக்குது அப்படின்னு. 1 திருச்சி, மதுரை, கோவை, சென்னை. 4 தான் இருக்குது. பன்னாட்டு விமான நிலையம் 4 தான். மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி.